கோயிலுக்கு போனாலே பிரசாத கவுண்டரில் கேட்குறது புளியோதரை இருக்கான்னு தாங்க. அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் எள்ளு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் பொரிஞ்சதும் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருங்க. கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கடலப்பருப்பு, நிலக்கடலை, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டதும் உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. இப்போ அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 1 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அவ்வளவுதாங்க. சூடான சாதத்தில் போட்டு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட வாசம் 4 வீட்டுக்கு அடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.